சாட்சி கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா இது வந்து என் லைஃப்ல வந்து ரொம்ப என் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அதனால I'm sure this will also help you for sure. So this power of tongue is very important. Though you might have faith moving the mountains, faith, or all those things we might possess, but there's no use if we don't have a correct, if you don't understand the value of tongue, the value of words. அப்படிங்கிற விஷயத்துக்கு important நான் நினைக்கிறேன். Bible says tongue has the power of life and death, and those who love it will eat its food. Those who love it. அப்படின்னா என்னன்னா, பேசுறது குறித்து ஜாக்கிரதையா இருக்கிறவங்க அதோடைய கனிகளை அவங்க சுவைப்பாங்க அப்படின்னு சொல்லுது. Definitely tongue plays a very important, more than speaking, it is also very important for our having daily food. நமக்கு டெய்லி அந்த உணவு கூட ரொம்ப முக்கியமான ஒரு பொருளா இருக்கு. ஏன்னா அது வந்து சுவையை வந்து அது வந்து காட்டக்கூடியதா இருக்கு. ஒரு உணவுக்கு வந்து நீங்க சுவையா செஞ்சிருந்தாலும் நாக்குக்கு சுவை தெரியலன்னு வச்சுங்களேன், ப்ராப்ளம் ஆக்சுவலா. இன்னைக்கெல்லாம் கரோனால வந்து பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நாக்குக்கு சுவை தெரியலனாலே யூ ஹேவ் டு கோ அண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. So but it's very important, the tongue plays a very important role even in food in every way. If you look at the Bible deals with the power of words so powerfully and fully. There can be right uses and wrong uses. So ஒருவேளை இந்த வார்த்தையை குறித்து சரியான விதத்துல பயன்படுத்தினா என்ன ஆகுது, தவறா பயன்படுத்தினா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லுது. வேர்ட்ஸ்க்கு ரொம்ப வேல்யூ இருக்கு அப்படின்னு படிக்கிறோம். ஏன் அப்படின்னா, பூமியை கொண்டு இயேசு என்ன பண்ணாரு, தேவனானவர் இந்த பூமியை அவருடைய வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார்னு வேதம் படிக்கிறோம். God created the whole, earth, every creation by his word, by his mouth of his, our வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருத்தரையும் சிருஷ்டித்தார்னு படிக்கிறோம். So we might, understand it is very important that we speak with care. We might win friends by speaking good. We might gain enemies by speaking wrong. We can inspire faith in somebody or we can inspire doubt. இன்னொருத்தருக்கு விசுவாசத்தை நம்ம பேசுற பேச்சு இன்னொருத்தருக்கு விசுவாசம் கொடுக்கக்கூடியதா இருக்கும், இல்லைன்னா சந்தேகத்தை வர வைக்கதா இருக்கும். ஒருத்தரை பேசி ஒருத்தரை உற்சாகப்படுத்தலாம், அவர் இல்லைன்னா அவரை வந்து டிஸ்கரேஜும் பண்ணலாம். இன்னொரு பெரிய விஷயம், மேரேஜ்ங்கிற திருமண வாழ்க்கையில most of the marriages you look at, most of the marriages are, if you look at the contribution of the marriage issues, most of the problem lies in mouth தான், tongue issuesல தான் வரும் மேக்ஸிமம். ஜேம்ஸ் அதான் சொல்றாரு, ஒரு பெரிய காட்டு தீ வந்து என்ன பண்ணும், ஒரு சின்ன நெருப்புலதான் எல்லாமே ஒரு காடே அழியும். அதே போலதான் even a marriage can be destroyed by if you don't take care of what we speak. அப்படிங்கறத அவரே சொல்றாரு. It can destroy the friendship, it can நம்மளுடைய உறவுகளை பாதிக்கக்கூடியதா இருக்கு. இவன் நீதிமொழிகள், நிறைய நீதிமொழிகள் இந்த பேசுறது குறிச்சு நம்ம சாலமோன் வந்து அவரோட ஞானம் வந்து பேசுறதெல்லாம் இருக்கு அப்படின்னு அவர் நிறைய இடத்துல சொல்றாரு. Just to take a few scriptures, Proverbs verse 1, 2 and 3 படிப்போம். நீதிமொழிகள் 1, 2, 3. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசம் அடையலாம். So understanding the words of insight, the words, பைபிள் சொல்லுது, இந்த வார்த்தையை குறித்து நம்ம ஞானமான எப்படி நம்ம இதெல்லாம் வேதத்துடைய சிறப்பம்சத்தை இது குறிக்கக்கூடியதா இருக்கு. முதலாவது சாலமோன் அதை குறித்து அவர் எழுதுறாரு. அதுல வந்து ஒரு மனிதன் நம்ம டிசிப்ளினா இருக்கிறதுக்கு, ப்ரூடண்டா இருக்கிறதுக்கு, ஒரு ஞானவானா இருக்கிறதுக்கு வேறோட வசனங்கள் வந்து அவனுக்கு ரொம்ப புத்திமதியா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ நம்ம இந்த வசனத்தை குறித்து ஒரு சில வசனங்கள் நிறைய நேரத்தில் நம்ம தியானிக்க வேண்டியதா இருக்கு. நிறைய தியானிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வசனம் வந்து நம்ம 2ல படிச்சது போல, இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை
பற்றிய உபதேசத்தை அடையலாம். அதாவது வேதத்துல வசனங்கள் வந்து நம்ம சரியான விதத்துல புரிந்துக்கும் போது அப்ப என்ன கத்துக்கலாம்? நான் வேதத்தின் அடிப்படையில நம்ம என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு நம்ம ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளும் போது, ஒரு சீஷன் தெரிந்து கொள்ளும் போது, அவன் வந்து எப்படின்னா அவன் எப்படிலாம் ஒருத்தர் அவனை மாத்துது அப்படின்னா, அதிகம் ஞானமாகவும் புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசித்து இது எல்லாமே உபதேசத்துக்கு இந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த வேரோட வார்த்தைகள் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கு. சோ நம்ம பேசும்போது தேவனுடைய ஞானத்தினால நிறைந்து ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அது நிறைய தேவனுடைய வார்த்தைகளுக்கு மட்டும்தான் அவசியமா இருக்கு. ஏன்னா வேதம் வந்து நம்மளை உற்சாகப்படுத்துது, ஏன்னா பேச சொல்லுது. ஆனா எப்படி பேசணுங்கிறத குறித்தும் நமக்கு அறிவுரை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அந்த அறிவுரைகளை நம்ம கேட்கும் போது நம்ம எப்படி பேசணும், எதை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற அறிவுரைகளை நம்ம கேட்கும் போது விசேஷமா நம்மள என்ன பண்றோம், we become prudent, ஞானவான்களா, விவேகமா நம்ம மாறுறோம். நம்ம லைஃப் வந்து விவேகமா இருக்கு, நீதியா இருக்கு, நிதானிக்க, வாட் இஸ் ரைட், ஜஸ்ட் அண்ட் ஃபேர். இதுக்கெல்லாம் வந்து நம்மள வந்து எக்யூப் பண்றதுக்கு தான் தேவனோட வார்த்தைகள் நமக்கு தேவைப்படுது. நம்ம எப்படி பேசணும், I'm not going to talk about spoken English பத்தி நான் பேசல, எப்படி பேசுறதுன்னு பத்தி நான் சொல்லல. வேதத்தின் அடிப்படையில நம்முடைய பேச்சுகள் எவ்வாறாக நம்மளோட சம்பாஷணம் ஒருத்தர் பேசுற பாஷைகள், பேச்சுகள், அந்த வர்த்தனைகள், அதெல்லாம் வந்து எப்படி இருக்கணுங்கிறது வேதம் வந்து நமக்கு நிறைய இடத்துல சுட்டி காட்டுது. பைபிள் சொல்லு அட்வைஸ் பண்ணுது, இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. நீதிமொழி 23:26 அதான் படிக்கிறோம். If you have responded to my rebuke, I have poured out my heart to you and made my thoughts known to you. But since you rejected me when you called, அப்படின்னு நீதிமொழிக்கு தொடர்ந்து சொல்றேன். இதெல்லாம் நீங்க கேட்கும் போது, என்னுடைய புத்திமதிகளை கேட்கும் போது என்ன பண்றோம், நம்மளோட முக்கியமா என்ன எங்க விஷயத்துல நம்ம பழகிறோம்னா நம்ம பேசுறதுல நல்ல ட்ரைனிங் எடுக்க முடியும். சாலமோன் வந்து பெரிய ஞானவனா இருந்தார். சோ கண்டிப்பா அவருடைய அறிவுரைகள், தேவன் கொடுத்த அந்த ஞானத்தினால இந்த காரியங்களை நமக்கு ஒரு போதிக்கக்கூடியவரா இருக்கிறார். சோ அதனால நம்ம எப்படி பேசணுங்கிறது கூட நமக்கு we need some support. யாக்கோபு 3 படிக்கிறோம், 1ல இருந்து படிக்கிறோம். இந்த tongue is like a fire அப்படிங்கிற விஷயத்தை வந்து யாக்கோபு 3:1ல இருந்து 12ல நம்ம படிக்கிறோம். The tongue is like a fire, the tongue of fire அப்படின்னு படிக்கிறோம். The fire will go and it can the fire can be used in two ways. Our words is like a fire. அந்த நம்ம வார்த்தையானது நெருப்புக்கு சமமா இருக்கு அப்படின்னு படிக்கிறோம். இந்த நெருப்பு வந்து பாசிட்டிவ், நெருப்புக்கு வந்து ரெண்டு சைடுமே இருக்கு. ஏன்னா அடுப்புல இருந்தாதான் நம்ம உணவு சமைக்கிறதுக்கு நெருப்பு தேவைப்படுது. அதே நெருப்பு ஒரு காட்டையே அழிக்கிறதுக்கு வல்லமை வாய்ந்ததா இருக்கு. ஒரு கட்டுப்பாட்டான நெருப்பு ஒரு ப்ரொடக்டிவான ஒரு குக்கிங் வந்து உண்டாக்குது அப்படிதான் சொல்லணும். இப்படி எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு நெருப்பு, அதாவது அடுப்புங்கிறது ஒரு கட்டுப்பாட்டான ஒரு சூடு அப்படின்னு தான் சொல்லலாம். கட்டுப்பாட்டான அந்த நெருப்பு ஒரு நல்ல குக்கிங் உதவி செய்யக்கூடியதா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இட் மீன்ஸ் என்ன, நமக்கு என்ன அதுக்கு என்ன பொருள்னா, நம்ம வார்த்தையை கட்டுப்பாட்டோட வைத்துக்கும் போது நம்ம நாக்க நல்ல வார்த்தைகளை பேசுறதுக்கு பயிற்சி போது அவர் லைஃப் வில் பிகம் ஃப்ரூட்ஃபுல். நம்ம கனி தரக்கூடிய வாழ்க்கையை நம்மளால வாழ நிறைய வார்த்தைகள், அநேக விசுவாசங்கள் நீங்க வைத்திருந்தாலும் நாக்க நீங்க இது வந்து பைபிள் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லுது. ஆக்சுவலா ஒரு மனிதன் மாத்துறது வந்து நம்மளுடைய அதுக்கு தேவனோட வார்த்தைகள் தேவைப்படுது. பட் அவனை நீதியா மாத்துறது அப்படின்னா அல்டிமேட்டா அவன் பேச 10-11 ஒரு நீதிமானுடைய பேச்சு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். நீதிமானுடைய பேச்சு ஒரு நல்ல நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஆமென். நீதிமானோட பேச்சு எப்படியா? ஆமென் ப்ரோ. ஆமென். நீதிமானோட பேச்சு எப்படி இருக்கும் ஆக்சுவலா? 11ல படிக்கிறது போல ப்ரோ முடிச்சிட்டேன். நான் பார்த்தேன், கேட்டேன். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றான்.
பொறுமை துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று அப்படின்னு படிக்கிறோம். சோ ஒரு நீதிமான் வந்து தன்னுடைய பேச்சு வந்து இன்னொருத்தருக்கு ஜீவன் தரக்கூடியதா இருக்கும். அதாவது அவங்களுடைய சொந்த ஒரு தனிப்பட்ட முறையில எனக்கு இது ஜீவன் தரக்கூடியதா இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கும் இது ஜீவன் தரக்கூடியதா இருக்கிற அளவுக்கு இந்த வார்த்தை, ஒரு நீதிமானோட வார்த்தைக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு படிக்கணும். தொடர்ந்து 12 படிப்போம். நீதிகள் 12 17 19. சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய்சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். ஆமென். சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். ஒரு நல்ல பேசுறவங்க வந்து நீதியை வெளிப்படுத்துவாங்க. ஆனா பொய் சாட்சிக்காரர் வஞ்சகத்தை வீழ்பினா அவங்க வந்து ஃபால்ஸ் டெஸ்டிமனி பண்ணுவாங்க. ட்ரூத்ஃபுல் lips endure forever. 19 வந்து சத்திய உதடுகள் என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். ஒரு நீதியா பேசுறவுடைய நாக்கு வந்து endure forever. அப்போ நம்ம நீதியா பேசுறதுக்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா we can live forever. சோ நம்ம வந்து நம்ம இது வந்து ரெச்சிப்புடைய பிரச்சனையா இருக்கு. சோ மேபி நம்மளுடைய பேசுற பேச்சுக்கள் வந்து ரெச்சிப்புக்கே வில்லங்கமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டேமிங் த டங் பத்தி என்ன பண்ற, யாக்கோபு ஒரு பகுதியே கொடுத்து வச்சிருக்க. 3ஆம் அதிகாரத்துல யாக்கோபு 1:12 உள்ளுமே டேமிங் த டங் பத்தி தான் இருக்கும். நாக்க கட்டுப்படுத்துறதை பத்தி ரொம்ப விசேஷமா அவர் எழுதுறாரு. ரைட்? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த நாக்கு குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும், நம்ம என்ன பேசணுங்கிறத குறித்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் ஜீவிக்கிறதுக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம், சத்தியமான பேச்சுகள் பேசுறது ரொம்ப முக்கியங்கிறத வேதம் சொல்லுது. ஏற்கனவே படித்தது போல நீதிமொழிகள் 18:21 the tongue has power of life and death, those who love it will eat its fruit. It can give life and death, life for ourselves, life for others, death for ourselves, death for others. இது நமக்கு ஜீவனையும் இன்னொருத்தருக்கு வாழ்க்கையும் ஜீவனையும் கொடுக்கும், மரணத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் நம்முடைய வார்த்தை. அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம விசுவாசம் நம்ம வந்து ஞானஸ்தானம் பெற்று கொள்ளும் போது உங்களுடைய விசுவாச அறிக்கை என்னன்னு சொல்லி உங்க வாயை வச்சு சொல்றாங்க. ஏன் நீங்க மனசுல விசுவாசிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா நாவினால அறிக்கை செய்ய சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த நாக்கு மூலமாக அறிக்கை செய்வது ஒருத்தருக்கு உங்க லைஃப்க்கு அது ஒரு ஜீவனை கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்துலனாலதான் நாவினால அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். இதுக்குள்ள ஒரு சயின்ஸ் கூட ஒரு ஸ்பிரிச்சுவலான சயின்ஸ் விஞ்ஞானம் இருக்குது அப்படிங்கறதுனால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சாதாரண விஞ்ஞானம் கிடையாது, ஆத்மீகமான விஞ்ஞானம் இதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு படிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள், நிறைய இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து ஜீசஸ் பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை போய் சபிப்பார். அத்தி மரத்தை அவர் பசிக்கும், ஒரு மரத்துல போவாது, அதுல அதோடைய இது இருக்க கனிகள் இருக்காது. அந்த அத்தி மரத்தை அவர் சபிச்ச உடனே என்ன பண்ணும், அந்த மரம் வந்து வாடி போயிடும். ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளவு வருஷம் கழித்து அதை ப்ரூவ் பண்றாங்க. என்னன்னா மரங்கள் வந்து நம்ம சொல்ற பேச்சை வந்து கேட்கும் அப்படின்னு. Now when we speak to the trees, நம்மளுடைய செடிகள்கிட்ட நம்ம பேசும்போது, உறவாடும் போது, நம்ம பேசும்போது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பீன் வெல் ப்ரூவ்ட் ஆக்சுவலா. சோ அப்படிங்கிற பட்சத்துல what we speak to one another important, it is very very important அப்படின்னு நினைக்கிறேன். Also two things, what we speak to ourselves, நமக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் டெய்லி அப்படிங்கிறது very important. What you speak to others is also very equally important. ஜேம்ஸ் 2:2 படிங்க, 3:2-5 படிங்களேன். யாக்கோபு 3:2-5 படிங்க. ஓகே. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல்ல தவறினால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தை திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளாலும் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராய் மிகவும் சிறிதான
சுக நாளிலே திருப்பப்படும். 4 வரைக்கும் தானே ப்ரோ? சுகனாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் சார் 2ல தான் இருக்கு. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். If anyone is never at fault in what he says, he is a perfect man and able to keep his whole body in check. So ஒரு சரீரத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாமா? எப்படின்னா நம்ம பேசும்போது சரியா பேசும்போது, அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்புல வர வியாதி நம்ம வியாதியோ இல்ல நம்ம உடம்புல இருக்க குணமாக்குதலோ எதை பொறுத்து இருக்குன்னா நம்ம பேசுற பேச்சுலதான் இருக்குன்னு கத்துக்க முடியும். We can get healed by what we speak, or others can get healed what you speak to them. ஜீசஸ் நிறைய இடத்துல அது வந்து ரொம்ப வெளிப்படையாவே சொல்றார். உன் பாவங்கள் குணமாயிட்டுங்கிறார், நீ சொஸ்தமாகி விட்டாய் போ அப்படிங்கிறார். எனக்கு சித்தம் உண்டு சுகமாகு அப்படின்னு சொல்லி வாயை திறந்து நிறைய பேர்ட்ட சொல்றார். அவர் மனசுல நினைக்கல, வெளிப்படையா சொல்றாரு. ஏன்னா அதை ஒருத்தர் கேட்கும் போது அவங்க குணமாகறாங்க. விசேஷமா வந்து டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் கொடுக்குற மருந்து வந்து 30% தான் வேலை செய்யும். ஆனா அந்த டாக்டர் பேசுற பேச்சு, அந்த பாசிட்டிவான கான்வர்சேஷன் 70% நோயை வந்து குணமாக்கும். டாக்டர் கொடுக்குற மருந்துல ஒன்றும் விஷயம் கிடையாது. ஆனா அவர் சொல்றது அந்த கான்பிடன்ஸ் தான் ஒரு மனுஷனை வந்து குணமாகும். இது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்க, இது மருந்து 4 நாள் சாப்பிடுங்க சரியாயிரும் சொல்றாரு. அதை கேட்கும் போதே உங்களுக்கு வியாதி சரியாயிரும். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? 10 குஷ்ட ரோகிகளை வந்தபோது நீங்கள் போய் உங்களுடைய அந்த பிரீஸ்ட போய் காட்டுங்கன்னு சொன்னார். சொன்ன போற வழியில அதை கேட்ட விட்டு போன உடனே சரியாயிருச்சு அவங்களுக்கு. ஜீசஸ் நிறைய இடத்துல வாயை திறந்து சொல்றாரு. ஆக்சுவலா பெண்ணே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறது. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொல்றாரு. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிறார். வெளிப்படையா ஓப்பனா சொல்றாரு. ஆக்சுவலா வெளிப்படையா அவர் தன்னுடைய அதிகாரத்தை வார்த்தை மூலமா வெளிப்படுத்துறாரு. பாசிட்டிவா பேசுறாரு. ஆக்சுவலா தேவகுமார் என்ன பண்ற, எதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்ற, பாவிகளை ரட்சிக்கவே வந்தேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா பேசுறாரு. எங்க பேசுறாரு? ஆக்சுவலா டாக்ஸ் கலெக்டர் வீட்டுல பேசுறாரு. ஜக்கேஸ் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, அந்த ஜக்கே அதை கேட்கும் போது, ஓ நம்மள ஒரு நீதிமான்னு சொல்லிட்டாரே, எங்க வீட்டுல வந்திருக்கேன் அப்படி இந்த பாசிட்டிவ் ஜக்கே மாறுறதுக்கு உதவியா இருந்தது. அது நிறைய இடத்துல வெளிப்படையா பேசுறாரு. பாவிகள்ட்ட அவர் சொல்றாரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கறதுல வெளிப்படையா சொல்றதுனால என்ன ஆகுது? ஆக்சுவலா அதை கேட்கிறவங்க அது வந்து அவங்களுக்கு விசுவாசத்தை தரக்கூடியதா இருந்தது. நல்லபடியா பேசுற பேச்சு வந்து முதலாவது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யுது, இது மத்தவங்களுக்கும் உதவி செய்யுது. ஒரு பெரிய கப்பல் வந்து எப்படி வழிநடத்திட்டு போறாங்கன்னா, சின்ன ஒரு அந்த ஸ்டீரிங் வச்சுதான் ஓடும். அந்த ஸ்டீரிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பைக்லயும் சரி, கார்லயும் சரி, ஏரோப்ளேன்லயும் சரி, எல்லாத்துலயுமே இந்த ஸ்டீரிங் இருக்கும். ஸ்டீரிங் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. வண்டி எவ்வளவு பெரிய வண்டி, நல்ல ஸ்டீரிங் இல்லாம இருந்தா என்ன பிரயோஜனம் கிடையாது. So the steering very very important. என்ன steering will help you to navigate, go this right left எல்லாத்தையும் போறதுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கும். அது போலதான் நம்ம வைத்திருக்க அவயங்கள்ல ஒரு ஜாக்கிரதையான ஒரு பொருள் என்னன்னா இந்த நாக்குங்கிற ஒரு காரியம். அதே போல நம்ம தவறான பேசும்போது என்ன ஆகுது, அதுக்குரிய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு. சரியா இது ஒரு நல்ல விதத்துல பயன்படுத்துறீங்கன்னா 4 பேருக்கு இது பிரயோஜனமா இருக்கும், நமக்கு இது பிரயோஜனமா இருக்கும். தவறா பயன்படுத்துறீங்கன்னா அதோடைய பலனை நம்ம அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். நீதிமொழிகள் 6:12-14 படிப்போம்.
பெலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் அகடியும் பேசி திரிகிறான். 14 அவன் இருதயத்தில் வரமுண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வாக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஏன்னா பைபிள் வந்து திட்டுது, scoundrel and villain who goes about with a corrupt mouth, God's evil with deceit in his heart, he always stirs up dissension. சில பேரோட பேச்சுகள் இப்படிதான் இருக்கு. நமக்கு தெரியும், உலகத்துல நீங்க நிறைய இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறாங்க. கரப்ட் மவுத். So we should not have that corruption. Definitely we don't have that, but we need to be careful about what you might be thinking in your mind, but don't speak, keep quiet. Sometimes we have to zip our mouth. Wish we have a zip in the mouth. We have to zip it. நீதிமொழிகள் 6:17-19 படிப்போம். அவையானவை மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்த சிந்துகை, துராலோசனை, பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அமந்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே. ஆமென். ஒரு சில காரியத்தை தேவன் வந்து எதிர்த்து நிக்கிறார். அதுல வந்து இந்த ஹாஃப்டி ஐஸ், லைங் டங்ங்கிற விஷயத்தை அவர் கண்டிப்பா எதிர்த்து நிக்கிறார். பொய் சொல்றதை அவர் கண்டிப்பா எதிர்த்து நிக்கிறார். ஃபால்ஸ் விட்னஸ், சகோதரருக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கு, இவங்களெல்லாம் குறித்து பேச்சு, இந்த பிளவான பேச்சுக்களை வந்து தேவன் வந்து கண்டிப்பா எதிர்த்து நிக்கிறார். 24-28 படிங்க நீதிமொழிகள். நியாயமின்றி பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி ஏற்படாதே, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. வஞ்சகமா பேசுறத நம்ம நிப்பாட்டிக்கணும். கண்டிப்பா நம்ம யாருமே அந்த மாதிரி பேசுறது இல்ல. இருந்தாலும் இந்த காரியத்தை குறித்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 7:5-21. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 5:21. ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும், புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. 21. தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி, தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணக்க பண்ணினாள். சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம், இது ரொம்ப நல்லது இல்ல. ஏன்னா ஒருத்தர் வந்து நைஸா பேசி இப்படின்னு நம்ம பேசணும்னு அவசியமும் கிடையாது. ஆக்சுவலா எப்படி ஒரு குழந்தைகிட்ட பேசி அதை வந்து உங்களோட அந்த அட்டென்ஷனை வாங்கிக்கிறீங்களோ, அதே போல சில நேரங்கள்ல நம்ம ஒருத்தர் செடியூஸா பேசி தவறா அவங்களுடைய தூண்டுதல், தவறு செய்யறதுக்கு தூண்டுதல் பண்ற அளவுக்கு நீங்க பேசுனீங்கன்னா அதுவும் தப்புன்னு பைபிள் சொல்லுது. நம்முடைய பேச்சுகளும் நடத்தைகளும் இன்னொருத்தர் வந்து நம்மளோட இடரல் படுத்தக்கூடாது. அப்படி இடரல் படுத்தாம இருக்கணும்னு சொல்லி, செடியூஸ் பண்ணாம இருக்கணும்னு வேதம் வந்து நமக்கு அறிவுரை கொடுக்குது. 21 வந்து ஒரு தவறான பெண் என்ன பண்றாங்க, இப்படி தவறா பேசி ஒருத்தருடைய வாழ்க்கையை இழக்க அவங்களுடைய அந்த மாதிரி காரியங்கள் செய்யறாங்க. அது போல சில நேரங்கள் நம்ம we should be very careful not to have a smooth and steady, we should not even get into that space. நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம என்னையுமே லைஃப்ல வைக்கவே கூடாது. It happens many times in the company. We speak not with truth, but we seduce your speech, just because to get your attention or some favor. You do that, but it doesn't going to help you at all. அப்படினு தான் பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 11:9 படிங்க. மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புவிக்கிறான். ஆமென். With his mouth the godless destroys neighbor. கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட we need to be godless destroys. நம்ம அயலான்களோட நெய்பர்ங்கிறது நம்ம பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ காட்லெஸ், தேவன் இல்லாத பக்தி விருத்தி இல்லாத பேச்சுக்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லது அப்படின்னு தான் சொல்லுது. Okay to have a chat, but to have too much godless conversation is going to destroy the neighbors அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. இது குறித்து நம்ம வேதம் நமக்கு அறிவுரை கொடுக்கக்கூடியதா இருக்கு. தொடர்ந்து நம்ம படிப்போம். நீதிமொழிகள் 15:28. 15:27. நீதிமொழிகள் 15:28. நீதிமானுடைய மனம் பிரதித்திரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்குடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும்.
ஆமென். Heart of the righteous weighs its answers. அப்படின்னா என்ன மீனிங்? weighs its answers. But a mouth of wicked gushes evil. அப்படின்னா என்ன மீனிங்? என்ன மீனிங்? அவங்க பேசும்போது தெரியும் என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். Yeah, somebody was sharing. Please share. Anybody want to share? The heart of the righteous weighs its answers. அப்படின்னா என்னது? heart of the righteous வந்து அவங்க பேசும்போது அளந்து யோசிச்சு இதனால என்ன விளைவு வரும் அப்படின்னு யோசிச்சு பேசுவாங்களா நீதிமான்களோட இருதயம். மவுத் ஆஃப் தி விக்கெட் வந்து கஷஸ் அப்படியே தப்பு கஷ்னா கஷஸ் அவுட்னா அப்படியே எந்த கண்ட்ரோல் இல்லாம பேசுறது. So control your tongue is very very important something. நீதிமான்கள் அதாவது கிறிஸ்துவர்களுக்கு பெரிய ஒரு அடையாளமா இருக்கு. கிறிஸ்துவர்களுக்கு விசேஷத்துவம் என்னன்னா பேசும்போது நம்ம சால்ட் போட்ட மாதிரி பேசணும் பைபிள் சொல்லுது. அதாவது எப்படின்னா ரொம்ப சுவையா பேசணும், நீதியா பேசணும், சுவையா பேசணும், கேட்கிறவனுக்கு பக்தி விருத்திக்கு மாதிரி பேசணும். இப்படின்னு தான் நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு நிறைய இடத்துல அறிவுரை கொடுத்துதான் இருக்கு. நீதிமொழிகள் 16:28 படிப்போம். மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராணன் சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். Gossip separates close friends. So gossip பண்ணக்கூடாது, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை தப்பா பேசக்கூடாது. If you have a problem with someone, you have to speak to that particular person. பைபிள்ல வந்து நமக்கு இதான் சொல்லுது. யார் மேல உங்களுக்கு ஆட்டிடியூட் இருக்கோ அவர்கிட்ட போய் என்ன பண்ணணும், நீங்க உங்களோட ஆட்டிடியூட நீங்க பகிர்ந்துக்கணும். மாறாக அவருடைய தப்பு போய் நீங்க போய் பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால நம்ம கிறிஸ்துவ உறவு முறைகள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது. காசிப் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். காசிப் வந்து கிறிஸ்டியன் லைஃப்ல வந்து காசிப் போகக்கூடாது. முணுமுணுத்தால் சாத்தான் ஓடி வருவான்னு பைபிள் சொல்லுது. சோ we should not even முணுமுணுக்க கூடாது, இன்னொருத்தர முணுமுணுக்க கூடாது. கிறிஸ்டியன் லைஃப்ல இதை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இந்த காசிப்ங்கிற ஒரு காரியம். நீதிமொழிகள் 17:9 படிங்க. 17:9. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனை பிரித்து விடுகிறான். He who covers over an offense promotes love. He who covers over an offense promotes love, but whoever repeats the matter separates close friends. என்ன படிக்கிறீங்க? He who covers over an offense promotes love. என்ன ஆக்சுவலா? bro. நித்யா புக் கேக்கலன்னு சொல்றா. நித்யா அவங்க வந்து லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ண சொல்லுங்களேன். அவங்க லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ண சொல்லுங்க. லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ண சொல்றாரு. ஆமா அப்படிதான் கேக்குது. கேக்குதாமா? இது நீங்க லாக் அவுட் வெளிய போயிட்டு மீட்டிங் லீவ் பண்ணிட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்பதான் கேக்கும். சொல்லிருக்கேன் bro. ஓகே, தேங்க்ஸ் ஆண்டி. நீதிமொழிகள் 17:9 குற்றத்தை மூடுகிறவன் சிநேகித்தை நாடுகிறான் அப்படின்னா, சோ ஒருத்தரோட தப்பு வந்து you should not go and expose to people actually. ஒருத்தர் உங்க நண்பர் தப்பு பண்ணிட்டாருன்னா அதை ஊருக்கே சொல்லக்கூடாது போய். அது you try to cover up அப்படின்னா மீனிங் என்னன்னா you keep it with yourself. அவருக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா அவர்கிட்ட போய் தனிப்பட்ட முறையில பேசணும் இல்லையே, ஊருக்கே சொன்னீங்கன்னா அவரோட அன்பு வந்து அங்க கேடா. கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். So you have to be very careful about people's mistake, specifically your friends' mistake. You be very careful, not gossip. நீதிமொழி 20:19 slandering, இது 20:19. தூட்டிக் கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலம்புகிறவனோடோ களவாதே. ஆமென். ரகசியங்களை வெளிப்படுத்துவான். Avoid a man who talks too much. நிறைய பேசுறவங்கள நீங்க தவிர்த்துக் கொள்ளுங்க. Gossip betrays the confidence. இன்னொரு தப்பா பேசுறாரு, நீங்க don't entertain that. Bro, we lost you. கேக்கலையா? ஹலோ, கேக்குதா?
Can you hear me? ma'am. Kalpana, can you hear me? Hello? Can't hear, bro. No, bro. You can't hear me, my God. Illa, your voice is broken. एक minute. Brother, echo mari kekkudu. Your voice is broken, bro. What about now? It's better now? Okay. Can you hear me now? Better now, bro. But still, I think somebody's phone is unmuted, so you can hear a lot of disturbance actually. Okay, एक minute. I'll just mute everybody. Hope now you can hear me very clearly. If you want to just share anything, I've kept everybody mute பண்ணிட்டேன். If anything, if you want to tell me, you can put me in. I'm just seeing the chat box, so if anybody want to say something, you can put me in the chat box. Amen. So slandering doesn't help. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் தப்பா பேசுறது கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே பொறுத்து ஒருத்தர் தப்பா பேசுறாருன்னா டோன்ட் என்டர்டெயின் ஹிம் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது நமக்கு. So we learned about the wrong uses of the tongue. Now we can learn about the right uses of the tongue. எப்படி நம்ம பேசணும், எதை பத்தி எப்படி பேசக்கூடாது, எதை குறித்து பேசக்கூடாது அப்படிலாம் படிச்சோம். எதை குறித்து பேசணும் அதை பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு சில வசனம். நீதிமொழிகள் 14:15 படிங்க. பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமா இருக்கிறான். A simple man believes anything, but a prudent man gives thought to his steps. அவன் என்ன பேசணும் குறிச்சு thought to his steps, எப்படி பேசணும் அப்படிங்கிறது கூட அவர் யோசிப்பாரு. ஒரு கோபமா ஒரு விஷயத்திற்கு அந்த கோபத்தை கூட எப்படி வெளிப்படுத்துவான்னு சொல்லி அந்த prudent man திங்க் பண்ணுவாராம். இந்த வாயில வந்தது பேசாம நம்ம பேசுறது என்ன சப்ஜெக்ட், என்ன ரீசனு, யார் இதுக்கு கேட்கிற அப்படி யோசிச்சு பேசுவாங்களாம். Amen. A prudent man gives thought to his steps அப்படின்னு படிக்கிறோம். எக்லேசியஸ் 5:2 படிங்க. எக்லேசியஸ். ஓகே. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனப்பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. ஆமென். Deborah, say that scripture in Tamil, no? பிரசங்கி 5:2. பிரசங்கியில 5:2. Do not be quick with your mouth, do not be hasty in your heart to utter anything before God. God is in heaven, you are on earth. So let your words be few. Wow, what a great scripture. That's right. Do not be quick with your mouth. Do not be hasty in your heart and utter anything before God. Just keep quiet, make it very slow. Let the words be few. Maybe that's the reason God chose Moses, because he was stumbling in his speech. He doesn't want a talkative leader. He wants somebody who will speak less. அதனால தான் நினைக்கிறேன் God chose Moses. Correct. So God loves people with less talking capability. Amen. So let's be very careful. Let's talk very less. Which is needed, let's speak. Matthew chapter 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப ப்ராப்ளம் நினைக்கிறேன். இதெல்லாம் கேர்லெஸ்ஸா பேசணுமோ நம்ம வச்சுக்கலாம், சும்மா சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட கடவுள் என்ன பண்ணுவோம், அதுக்கும் என்ன பண்ணுவாராம், கடவுள்ல வந்து அக்கௌண்ட் கேட்பாராம். ஏன் சொன்னேன், சும்மா தான் சொன்னேன், நம்ம சொல்லிடுவோம் சும்மா தான் சொன்னேன், ஏன் சொன்னேன் அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ கேர்ஃபுல், நம்ம கேர்லெஸ் வேர்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, நீங்க கஸ்டமர் கேர்ல கால் பண்ணும்போது we want to record this conversation for our training and purpose. அதுங்கிற மாதிரி all our conversations are recorded in God's kingdom. நீதிமொழிகள் 15:1-2 படிங்க. மெதுவான பிரதித்திரம் உக்கிரகத்தை மாற்றும், கடு சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை
உபயோகப்படுத்தும். மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். A gentle answer turns away wrath, but a harsh word stirs up anger. The tongue of wise commands knowledge, but the mouth of the fool gushes wine. I love the scripture verse 1. A gentle answer turns away wrath. ஜென்டிலான ஒரு பதில். tit for tat, tit for tat வந்து if you have a habit of tit for tat retaliating, think about this. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் இருந்தா என்னோட think about this. If people are talking something bad, to revert with lot of gentleness. அப்படிங்கும்போது it will turn away the wrath. See what happened, definitely the Thoothukudi murdering really was not righteous, it was not justice. But I think more the core issue of that pathina, I think these guys were all arguing with the police, and so they provoked the police actually. So that's one of the main challenge in the whole. Both the dad and son, both I think they were arguing and fighting with the police, and the result was definitely the anger stirred anjanala, they out of their mind, they killed them. That is a fact. But the gentle answer will turn away the anger. That's very gentle, When people are speaking very angry, ரொம்ப நம்ம நேரா கோவமா பேசும்போது கூட பத்திரமா ஜாக்கிரதையா பதில் சொல்றதுக்கு கேர்ஃபுல்லா. Let's not do tit for tat. It's not a Christian habit. நீதிமொழிகள் 16:24 படி. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதமும் ஆகும். Very gentle answer. இப்போ வந்து pleasant words. Pleasant words are like a honeycomb, sweet to the soul, healing to the bones. It's very important to have that pleasant words, when you speak to people. I just want to give out of syllabus point. I'm just thinking. Joel Austin ஒரு பெரிய pastor இருக்கார் யுஎஸ்ல. I think many would have heard in the TV, Facebook எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவருடைய மெயின் key, I used to listen to different people to understand what style they adopt, what's their core talent la பார்க்கும்போது. Joel Austin, why I'm quoting Joel Austin உடைய messages பாத்தீங்கன்னா, he will use words with very careful or ரொம்ப pleasant word use பண்ணுவார். That was one of the success story for his ministry. Be very very careful. I'm not recommending go and listen to him na solla varala. I'm just quoting a example, example, a good example. He speaks very, doesn't speak seducer பேச மாட்டாரு. So that people he like him abdin pesama, whatever he speak, he put that in a very pleasant words, and that made him very successful minister in the US. I don't know whether he's in US or different country, I'm not sure, but I see him as an example, pleasant pesor actually, and sweet to the soul, healing to the bones. It can be sweet to the soul. நம்மளோட words, நம்ம பேசுற பேச்சுகள் வந்து ஒரு ஆத்மாக்கு தேன் போல இருந்து அந்த போன்ஸ் எல்லாம், அதாவது குணமாக்குதலுக்கு அளவுக்கு நம்ம பேசுற பேச்சுகள்லாம் இருக்குமா. சோ அதனால நம்ம வந்து நம்ம வார்த்தை குறிச்சு நம்ம பேசும்போது ஒருத்தவங்க குணமாகுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் எப்போதுமே. We have that power today. You can heal somebody by what you speak. Very simple. God has given us that power for us. Our words has a lot of power, for sure. So that's a lot of good things we have in our control. நீதிமொழிகள் 17:27 படிப்போம் வேகமா. 17:27. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். A man of knowledge uses words with restraint. ரொம்ப கண்ட்ரோல்டா பேசுவாராம் ஒரு man of knowledge, ஞானம் உள்ளவன். லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா அதான் படிக்கிற ஒரு பெரிய பெரிய கப்பல் இருந்து அதை போறதுக்கு யூஸ்ஃபுல் ஆனது அந்த சின்ன திருகாணி, இந்த சுக்கான் பைபிள் சொல்லுது சுக்கன் அப்படின்னு. ஸ்டீரிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போல கேர்ஃபுல்லா மேன் ஆஃப் நாலேஜ் யூசஸ் வேர்ட்ஸ் வித் ரெஸ்ட்ரைன்ட் அப்படின்னு படிக்கிறோம். நீதிமொழி 21:23 படிங்க.
தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ஆமென். He who guards his mouth and tongues keep himself from calamity. God our mouth. What we speak is very important. What we keep, no? What we keep uttering in your mouth is very, very important. நீதிமொழி 25:9 படிங்க. 25:9. கிளியரா நீதிமொழிகள் 25:9. ஓகே ப்ரோ. நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜகத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. ஆமென். You argue your case with your neighbor, do not betray another man's confidence. உங்களுடைய பக்கத்து வீட்டுல பேசும்போது இன்னொருத்தரை பத்தி பேசாதீங்க. Don't make that confidence, somebody has given you that confident உங்களோட பர்சனலான விஷயத்தை பேசினா அதை போய் நம்மள உங்க நண்பர் இன்னொருத்தர் பேசி so it doesn't help அப்படின்னு படிக்கிறோம். எபேசியர் 4:25 படிங்க. எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவர் அவைகளா இருக்கிறபடினால் பொய்களை கழித்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். ஆமென். பொய் பேசுறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். பொய் பேசுறது கிறிஸ்தவ பண்பே கிடையாது. Whatever it is, we should not speak lie. Lie is not a Christian character. So நம்ம பட் என்ன பேசணுமா, மெய்யான விஷயத்தை பேச பழகிக்கணும் அப்படி படிக்கணும். அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன், ட்ரூத்த பேசணும், உண்மையை பேச பழகிக்கணும் அப்படின்னு train ourselves to speak. நீதிமொழி 25:11. நீதிமொழி 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். Amen. I love this scripture actually. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அப்படிங்கிறது. The word aptly spoken is like apples of gold and settings of silver. Imagine, the word has so much power in it. So the way you speak, it's really help others and build others, and it can slow down an anger, it can slow down a war. So many things are involved in what you speak. I really appreciate our ex Prime Minister Manmohan Singh. People அவர் அன்னைக்கு அவரை நிறைய மார்க் பண்றாங்க. அவர் அமைதியா இருக்காரு, அவர் ஊமையா இருந்தாரு, பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. பட் அவருடைய ஞானம் இப்பதான் எல்லாத்துக்கும் தெரியுது. People are today praising Manmohan Singh. அவர் இருக்கும் போது அவர் நிறைய கேலி பண்ணாங்க, ஆனா இப்போ அவரை பிரைஸ் பண்றாங்க. இப்ப இருக்கிறவர் பேசிட்டு மட்டும் தான் இருக்கிறார், வேற எதுவும் பண்ணல. தலைக்கீழ இருக்கிறார். People thought, okay, now our prime minister, somebody, our leader should speak powerfully, great speaker இருக்கணும்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, ஒரு லீடர், ஒரு ஸ்பீக்கரை போய் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. But the wisdom was found in Manmohan Singh, because the way he speaks, he doesn't speak unnecessarily, first of all. Yes, he is a man of wisdom. He's a doctorate in economics. He is a man of wisdom for sure. Today, and today we definitely miss him. We miss our leadership like Manmohan Singh for us. Even if you look at Narasimha Rao, who was also a BJP minister, prime minister, he was also somebody like that. He never speaks. Even Vajpayee is also somebody like that. He will never speak unnecessarily. He doesn't speak at all, because they were all men of wisdom. They had a lot of wisdom with them. Even Indira Gandhi was also the same. So she was also a woman of wisdom. She doesn't speak unnecessarily. She speaks what is needed for that time of hour. And she's all powerful leaders for sure. Colossians 4:6. Colossians 4:6. அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பா சாரமற்றதாயும் இருப்பதாக. எப்படி இருக்கணுமா,
அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்ததாயும் உப்பால் சார மேறினதாம் இருப்பதாக அப்படின்படியும் seasoned with salt. பேசுற பேச்சுக்கள் வந்து ரொம்ப கிருபையா இருக்குது. Not judging people, but கிருபையா இருக்கும். கிருபை and judgment is opposite. There are opposite edges. ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து judging, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து கிருபை. I think we need to grow. I think Jerry was, great sermon last Sunday. I think one of the best sermons he had was last Sunday. Because he was speaking on grace. People like to have grace. Everybody needs grace. Definitely, grace came from God for sure. So we need to speak with grace. That's what Bible says. Seasoned with salt. 28-23 படிங்க. நீதிமொழிகள் 28-23. தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். Bible also says that it doesn't. We don't need to also always, people please. We don't need to please anyone. We need to please God. அதனால என்ன பண்ண கூடாது, எல்லாத்துக்கும் நம்ம உண்மையை பேசணும் சொல்லி எல்லாத்தையும் நம்ம காயப்படுத்த ஒண்ணுமே கேட்கல. கேட்கலையா? கேக்குதா சார்? இப்போ கேக்குதா? Hello, can you hear me? John Dex bro, ஒண்ணுமே கேட்கல. உங்க வாய்ஸ் கம்ப்ளீட்டா இல்ல. ஆஃப் பண்ணிட்டு இருக்கணும். இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குதா? Amen, Sudhastar. இப்ப கேக்குதா? Bro, can you please ask Miriam to mute her phone? No, Miriam doesn't. She's not using phone. அப்படியா? but I don't know, there's some disturbance உங்க சைடுல. She's not using any phone. Her phone chargeல தான் இருக்கு. She's not using. Okay, so I'm just going to end up, talks about the last scripture talks about, saying we don't need to pacify people by talking very good to them, and flattering mouth doesn't help anyone. But if you want to rebuke somebody, if you want to help somebody, speak to him with a lot of gentleness. If we can help somebody, that will help really people. Just going on abruptly, rebuking people doesn't help at all. That's what I personally have seen in my personal life. When I used to lead Trichy Church, I used to have good examples, and I used to be myself be a good example. Sometimes I used to be a very bad example. So I remember rebuking somebody and he left the church. And even now I still regret. I don't know what I did. I did such a foolish thing. For a small thing, I went and after going to the salk போயிட்டு வந்து நான் அப்படியே உற்சாகமா வந்து ஜீல்ல ஒருத்தர் பாவத்தை கன்ஃபஸ் பண்ணாரு. அந்த பாவத்தை குறிச்சு கடினமா அவர் சொன்ன அவர் அப்ரிஷியேட் பண்ணாம என்ன பண்ணேன், கண்ணாம நான் திட்டிட்டேன். அவர் சர்ச் விட்டு போயிட்டார். Today even now I regret why I did such foolish thing அப்படின்னு நினைச்சேன். So I think rebuking is okay, but it has to be dealt in a very, very, very gentle, lot of respect. சொன்னபோது I think people will hear it, not the way we want. நம்ம உலகத்துல சொல்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். So as a whole today I think we learned about the tongue has a lot of power, brothers and sisters. The tongue has power of life and death. Those who love it will eat its fruit. Let's understand the value of what we speak. The tongue is the fire. Let's use it very carefully and diligently. Also tame the tongue, using the tongue and how we need to use the tongue, what we need to speak, what not to speak, how to speak. All these things today we learn. The word has power. Speak life. நீதிமொழி 18:21 speak life. We can give life to people. So very careful about what you speak to others. It's very, very important. Even Bible says it can heal our own body. நம்ம லைஃப்ல இருக்க சிக்னஸ் நம்ம பேசுற பேச்சுல தான் இருக்கு. So அதனால be very careful what you speak to ourselves and speak to others. So hope you learned something from this lesson. God bless you. Amen. Amen. Awesome. Thank you. So I've unmuted all of you. Thanks for listening. And the Sunday service, I think we have a service at 9:30. And if anybody want pure English service, English I want service now, please let me know. Jerry is doing a pure English service. So if you want somebody, if you want to participate in that, please let me know. I'll connect with you.
So there won't be any translation for it, and it's going to be only for the people who can't understand Tamil. So அவங்களுக்கு மட்டும் we have a special service. And apart from it, we have a service at 10 o'clock, 9:30 we have a service. So please do. So we will serve sector wise தான் நமக்கு service இந்த Sunday நமக்கு இருக்க போகுது. அதனால I'll send you the link tomorrow. We all can have a great service on Sunday. And please give your contributions. இன்னும் கொடுக்கலனா இந்த வீக் முடிய போகுது. So அதை கொடுத்துருங்க actually. If you have any challenge in giving, please let me know. I will help you. And anything else? சொல்லுங்க Hello? sir. சொல்லுங்க சார். ஒரு மெசேஜ் பாதி கேட்கல நாங்க, என்ன சுத்தமா எனக்கு சரியா கேட்கல, கொஞ்சம்